அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சிவில் லேர்ன் டு தமிழ். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா ஏர்போர்ட் இன்ஜினியரிங். இந்த ஏர்போர்ட் இன்ஜினியரிங் டாப்பிக்லேருந்து எப்போவுமே டிஎன்பிஎஸ்சி ஏஇக்கு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சில தகவல்களை பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஏர்போர்ட் இன்ஜினியரிங் என்றால் என்ன? விமான நிலையத்தில் மொத்தமாக அந்த திட்டமிடுதல், வடிவமைப்பு, கட்டுமானம் இந்த எல்லாம் சேர்ந்தது தான் ஏர்போர்ட் இன்ஜினியரிங். இதோட நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப், லேண்டிங் எக்கனாமிக்காக இருக்கணும், ஹேண்டில் பண்ண ஈஸியாக இருக்கணும், டிராஃபிக் இது எல்லாத்தையும். இப்போ இதில் முக்கியமான ஹெட்லைன்ஸ் பார்ப்போம். ஏர்போர்ட், விமானம் லேண்ட் ஆகிறதும் டேக் ஆஃப் ஆகிறதும் இந்த இடத்த தான் ஏர்போர்ட்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் ஏரோட்ரோம். இந்த ஏரோட்ரோம் ஏர்போர்ட் அப்படின்னா என்ன வித்தியாசம்? அப்படின்னா ஏரோட்ரோம்னா அந்த விமான நிலையத்தை சுற்றி இருக்கக்கூடிய மொத்த லேண்ட் ஏரியா, அந்த நடவடிக்கை அவங்க நிர்ணயிப்பட்ட மொத்த லேண்ட் ஏரியா தான் ஏரோட்ரோம்னு சொல்லுவோம். அப்புறம் ஏர்ஃபீல்டு, இது என்னெல்லாம் சொல்லி பார்த்துக்குறோம். ரன்வே, டாக்ஸிவே, அப்ரான், இந்த மூணு சேர்ந்தது அந்த ஏர்ஃபீல்டு. இதில் நம்ம தனித்தனியாக ரன்வேனா என்ன, டாக்ஸிவேனா என்ன, அப்புறம் அப்ரான்னா என்னன்னு அடுத்தடுத்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரன்வே. விமானம் வந்து ஒரு இடத்துலேருந்து டக்குன்னு டேக் ஆஃப் ஆகிடும். கொஞ்சம் தூரம் ரன் ஆகி அதுக்கப்புறம் தான் டேக் ஆஃப் ஆகும். அந்த ரன் ஆகக்கூடிய அந்த இடம் தான் ரன்வே. ஸோ டேக் ஆஃப் ஆகிறதுக்கும் லேண்ட் பண்ணுறதுக்கும் அந்த ரன்வே ஒரு பாத்து மாதிரி போட்டிருப்பாங்க, அதுதான் ரன்வே. அதுக்கப்புறம் டாக்ஸிவே. இப்போ ஒரு விமானம் வந்து டேக் ஆஃப் லேண்டிங் ஆகிட்டு, லேண்டிங் ஆனதுக்கப்புறம் ரன்வேயிலேருந்து அப்ரான் அப்படிலாம் டெர்மினல் வர விமானம் செல்லும் பாதை. அப்ரான்னா என்ன நம்ம அப்படி அப்புறம் பார்ப்போம். அப்ரான் ஒரு இடம் இருக்குது. இந்த ரன்வேயிலேருந்து அந்த அப்ரானுக்கு போகக்கூடிய இன்னொரு வே, அதாவது சைடு பாதைன்னு வச்சுக்கலாம், அதுதான் டாக்ஸிவே. அப்ரான்னா என்னென்னு பார்ப்போம். விமானம் நிறுத்துகிற இடம், அதாவது நிறைய ஃப்ளைட் இருக்கும். அப்போ பேசஞ்சர்ஸ் ஏறணும், இறங்கணும், இந்த மாதிரி இடத்துக்காண்டி ஒவ்வொரு ஃப்ளைட்டுக்கும் ஒவ்வொரு ஏரியாவுக்கு, இப்போ லண்டனுக்கு போகிற ஃப்ளைட்டு, இப்போ ஒவ்வொரு இடத்துக்கு போகிற ஃப்ளைட்டு தனித்தனியாக நிற்கும். அப்படி ஒவ்வொரு அப்ரானும் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருப்பாங்க. அங்கே தான் பேசஞ்சர் ஏறுவாங்க. ஸோ இந்த இடத்துலேருந்து ரன்வேக்கு போகக்கூடிய வழி தான் நம்ம டாக்ஸிவே முன்னாடி படிச்சிருந்தோம். அப்ரான்னா பேசஞ்சர் இறங்குறதுக்கும் ஏறுறதுக்கும் உள்ள இடத்துக்கு பேர் தான் அப்ரான். இதில் பார்க்கிங் அப்ரான் இருக்குது, ஹோல்டிங் அப்ரான் இருக்குது. இப்போ இதில் ஹோல்டிங் அப்ரான் அப்படின்னா அடுத்து நெக்ஸ்ட் ஃப்ளைட் நம்மளோட ஃப்ளைட் தான் அப்படிங்காண்டி அங்கே வெயிட் பண்ணும். ஹோல்டிங் அப்படின்னா டேக் ஆஃப்க்காக அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நமக்கு சிக்னல் கிடச்சோடனே இந்த ஹோல்டிங் அப்ரான்லேருந்து ரன்வேக்கு மூவ் ஆகி போயிடுவாங்க. ஹேங்கர். ஹேங்கர்னால் என்ன அப்படின்னா, விமான பராமரிப்பு மற்றும் நம்ம ஏதாவது ஒரு விமானத்தில் ஏதாவது ஃபால்ட் இருக்குது, அதை பராமரிக்கணும், இல்லை கழுவணும், அந்த மாதிரி வேலைக்காக இருக்கக்கூடியது ஹேங்கர். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இதுபோல் மேலும் தகவல் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.